உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திறன பேசும் பின்ன பகுதியூடாக இன்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 29ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2010ஆம் ஆண்டு புதன்கிழமை. எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறை சந்திப்பதே மேல் என்று முன்னோர் வாக்கு அமைந்திருக்கிறது. நாங்கள் ஒரு விடயத்திற்காக பயந்து வாழ வெளிக்கிடும் சந்தர்ப்பத்தில் அது எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. ஆகவே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த நிலையில் இருந்து தேற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த அச்சத்தை ஒரு முறை நாங்கள் எதிர்கொண்டு விட்டால் அந்த ஆபத்தான நிலையை நாங்கள் கடந்து விடலாம். அப்போது நாங்கள் நிம்மதியாக வாழ முடியும் என்பதற்காகத்தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறை சந்திப்பதே மேல் என்று முன்னோர் வாக்கு அமைந்திருக்கிறது. அது நமது நற்சிந்தனையாக வைத்துக் கொண்டு திறன பேசும் பின்னா பகுதியோடு இணைந்து கொள்வோம். முதலில் இன்றைய தினம் வெளியாகிய தினகரன் பத்திரிகையை பார்ப்போம். தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டோருக்கு முல்லை வவுனியாவில் இன்று நஷ்டஈடு என்ற செய்தியை தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டஈடு வழங்கும் நிகழ்வுகள் இன்று வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களில் இடம்பெறுகின்றன. புனர்வாழ்வு சிறைச்சாலைகள் அபிவிருத்தி அமைச்சர் டியூ குணசேகர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நஷ்டஈடுகளை வழங்க இருக்கிறார். இதற்கிணங்க முல்லைத்தீவில் 150 குடும்பங்களுக்கும் வவுனியாவில் 30 குடும்பங்களுக்கும் இன்று நஷ்டஈடுகள் வழங்கப்படுகின்றன. இன்று காலை வவுனியாவிலும் பிற்பகல் முல்லைத்தீவிலும் நஷ்டஈடுகள் வழங்கப்படும் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. சட்டவிரோத ஆட்கடத்தலை தடுக்கும் இலங்கையின் நடவடிக்கைக்கு கனடா ஆதரவு. விசேட பிரதிநிதி விரைவில் கொழும்பு வருகிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. ஓஷன் லேடி, சன்சி ஆகிய கப்பல்கள் மூலம் சட்டவிரோதமாக கனடாவுக்கு கொண்டு செல்லப்பட்ட இலங்கையர் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதற்கு உதவும் நோக்கில் கனடிய அரசு நியமித்துள்ள விசேட பிரதிநிதி வெகு விரைவில் இலங்கை வர இருக்கிறார். சட்டவிரோத ஆட்கடத்தலை தடுப்பதற்கு இலங்கையும் கனடாவும் இணைந்து செயற்படுவது என இரு நாடுகளுக்கும் இடையிலான வெளிநாட்டல்கள் அமைச்சர்களுக்கு இடையே இணக்கம் காணப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. மட்டு நகரில் இந்திய உதவியுடன் ரூபாய் 10,000 மில்லியன் செலவில் நவீன வசதிகள் கொண்ட வைத்தியசாலை என்ற செய்தியும் காணப்படுகிறது. இதே நேரத்தில் வெளிநாட்டு செய்தி ஒன்றும் தினகரன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. மெக்சிகோவில் மலைச்சரிவில் சிக்கி 1000 பேர் மண்ணில் புதைந்து பலி என்ற செய்தியும் காணப்படுகிறது. மெக்சிகோ நாட்டின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அங்குள்ள மலைப்பகுதிகளில் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் ஓக்சா மாநிலத்தில் இன்று திடீரென்று மலைச்சரிவு ஏற்பட்டதாகவும் இந்த மலைப்பகுதியில் இருக்கும் 300க்கும் அதிகமான வீடுகள் மண்ணில் புதையுண்டதாகவும் 1000 பேர் வரையில் உயிரிழந்ததாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது. அவை தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இனி இன்றைய தினம் வெளியாகிய வீரகேசரி பத்திரிகை பார்ப்போம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக ஆணைக்குழுக்களின் சுயாதீனத்தன்மை 18வது திருத்தத்தின் கீழ் கேள்விக்குறி, தேர்தல்களை கண்காணிக்கும் 4 அமைப்புகள் கூட்டாக கருத்து என்ற செய்தியை வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது. ஜனாதிபதியின் 2வது பதவிக்காலத்தில் அமைச்சரவையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை, மக்கள் மீதான சுமையை அதிகரிக்கும் செயல் என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி என்ற செய்தியும், வெள்ளைக்கொடி விவகார வழக்கு பொன்சேகாவின் சுகையினத்தால் ஒத்திவைப்பு, 1ஆம் 2ஆம் சாட்சிகளை ஆஜராகவும் பணிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. பொன்சேகாவின் செயலாளருக்கு பிணை வழங்குவது குறித்து டிசம்பர் 13இல் தீர்மானம். கொழும்பு மேல் நீதிமன்றம் முடிவு. கொழும்பு மாநகர சபையின் சில பகுதிகளை சீனாவுக்கு தாரை வார்க்கும் முயற்சியில் அரசு. ஐக்கிய தேசிய கட்சி குற்றச்சாட்டு. ஆகஸ்டில் போராட்டம் என்கின்றது என்ற செய்தியும் காணப்படுகிறது. கொழும்பு மாநகர சபைக்கான தேர்தலை ரத்து செய்து அதிகார சபையாக மாற்றி அதன் பகுதிகளை சீனாவுக்கு தாரை வார்க்க அரசாங்கம் தயாராகி வருகிறது. இதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்பதுடன் இத்தகைய ஜனநாயக விரோதமான செயற்பாடுகள் அடிப்படை உரிமை மீறலுக்கான செயற்பாடுகள் என்றும் இதனை தடுத்து நிறுத்துவோம் என்றும் ஐக்கிய தேசிய கட்சி கூறியதாகவே ஒரு செய்தி காணப்படுகிறது. அவை வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இனி இன்றைய தினம் வெளியாகி சுடரொளி பத்திரிகையை பார்ப்போம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக புலிகள் அழிக்கப்பட்டு விட்டதால் அரசியல் தீர்வு தேவை இல்லையா என்று கேள்விக்குறியோடு ஒரு செய்தி காணப்படுகிறது. அது சுடரொளி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் கருத்தால் தமிழ் கட்சிகள் கொதிப்பு என்று உபதலைப்பு காணப்படுகிறது. யுத்தத்தில் புலிகள் தோற்கடிக்கப்பட்டு விட்டதால் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு அரசியல் தீர்வு காண வேண்டிய தேவை இப்போது இல்லை என்று பிபிசி சிங்கள சேவையான சந்தேஷியவுக்கு அளித்த பேட்டியில் திஸ்ஸ அத்தநாயக்க ஒரு கருத்தை தெரிவித்ததை அடுத்து தமிழ் கட்சிகள் ஐக்கிய தேசிய கட்சியின் அந்த கருத்தால் தமிழ் கட்சிகள் கொதித்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் அடுத்த போராட்டம் தொம்பேயில் 3ஆம் தேதி நடத்த ஏற்பாடு என்ற செய்தியும் சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இத்துடன் திறன பேசும் பேனா பகுதியை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் திறன பேசும் பேனா பகுதி வழமை போல நாளையும் இடம்பெறும். சிங்களம் மற்றும் ஆங்கில செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.aduthiran.lk பார்வையிடுங்கள். வணக்கம்.